ஊரை பாருங்க. எங்க தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஊர் இருக்காங்க, உலகத்துல இந்த மாதிரி ஊர் இருக்கா? கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டுங்க. விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி கிராமத்தின் பெயர் தற்போது இணையம் முழுவதும் வைரலாகி வருகிறது. இந்த கிராமம் ஊட்டியை விட அழகானது, இங்கிருக்கும் நீர்நிலைகளில் உள்ள நீர் மூலிகை குணங்கள் கொண்டது என்று இந்த ஊரைச் சேர்ந்த தங்கபாண்டி என்ற இளைஞர் இன்ஸ்டா பக்கத்தில் எக்கச்சக்கமாக ரீல்ஸ் வெளியிட்டதை தொடர்ந்து பொதுமக்கள் பலரும் கூமாப்பட்டி குறித்து தேடத் தொடங்கினர். எங்க ஊரே ஒரு தனி தீவு, இதுபோல் அழகான ஊர் எங்குமே இல்லை என அவர் கூறியதை நம்பி பலரும் கூமாப்பட்டிக்கு படையெடுத்த நிலையில் அவர் கூறியது போல அதிசயம் ஏதுமில்லை, மேலும் அது தடை செய்யப்பட்ட பகுதியாக இருப்பதால் வனத்துறையினர் அனுமதி தரவில்லை என்றும் சிலர் பதில் காணொளி வெளியிட்டதும் இணையத்தில் வெளியானது. இதனால் அங்கு ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களது பார்வை விழுந்ததாகவும் பல செய்திகள் பரவிய நிலையில் இளைஞர் தங்கபாண்டி தங்கள் கிராமத்தில் 10 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணிகள் நடக்கும் என அரசு அறிவித்ததாகவும் அப்படி எதுவுமே நடக்கவில்லை எனவும் புகார் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தற்போது மாவட்ட நிர்வாகம் இது தொடர்பான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கும் பிளவக்கல் அணை பூங்கா மேம்பாட்டு பணிகள் தொடங்குவதற்கான திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு தமிழக அரசின் ஒப்புதல் பெற அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று ஆட்சியர் திரு சுகபுத்ரா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் திடீரென்று கூமாப்பட்டி இளைஞரின் வீடியோவை நம்பி அங்கு யாரும் செல்ல வேண்டாம் என பொதுப்பணித்துறை அறிக்கை வெளியிட்டதாக தகவல்கள் வெளியானது. இதைத் தொடர்ந்து கூமாப்பட்டி அருகே இருக்கும் கான்சாபுரம் காப்புக்காடு பகுதி வனத்துறைக்கு உட்பட்டு இருப்பதால் அங்கும் பிளவக்கல் பெரியாறு அணைக்கு செல்லவும் தான் அனுமதி இல்லையே தவிர கூமாப்பட்டிக்கு செல்வதற்கு தடையில்லை என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் கூமாப்பட்டியில் நிலவும் நீர்வரத்து, குளிப்பதற்கான அனுமதி உள்ளிட்டவற்றையெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு அங்கு செல்லுங்கள் என்பதே பலரும் வழங்கும் அறிவுரையாக இருக்கிறது. எங்க காசி மாதிரிங்க, தண்ணி மேல பட்டோன்னு ஐயோ ஏங்க தேனா இருக்குங்க, தேனா இருக்கு.